ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 டேஸ் கிளாஸில் டே 16 வந்து இருக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நிறைய பேர் இந்த டென்ஸை கேட்டிருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நான் ரொம்ப பொறுமையாக மெதுவாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய்க்கிருக்கு. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் சென்னைக்கு போயிருந்தேன். இப்போ பாருங்களேன், ப்ரெசண்ட் அப்படின்னா இப்போ நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 10 நினச்சிக்கோங்க. மே 10. இப்போ நான் மே 4 பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போனேன். இதுதான் மே 4. நான் சென்னைக்கு போனேன். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் தான் இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மே 8. இப்போ மே 4 மே 8 பார்த்தீங்கன்னா பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மே 10. அப்போது நான் சென்னைக்கு எப்போ போனேன்? மே 4 போனேன். எப்போ வரைக்கும் சென்னையில் இருந்தேன்? மே 8 வரைக்கும் சென்னையில் இருந்தேன். இப்போது இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. போனேன், 8 வரைக்கும் இருந்தேன். இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்கள் பாருங்கள், வாசிங்க. நான் சென்னைக்கு போயிருந்தேன். போகிற ஒரு செயல் 4 இருக்கிற செயல் 8 வரைக்கும் இருந்திருக்கு. அப்போனா பாஸ்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் அது பாஸ்ட்லே முடிஞ்சிருச்சு. நான் சென்னைக்கு போயிருந்தேன். போகிற செயல் தான் ஃபஸ்ட் நடந்திருக்கு, மே 4. இருக்கிற செயல் பார்த்திங்கன்னா மே 8 வரைக்கும் நான் சென்னையில் இருந்தேன், போய் இருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் 2 செயல் நடந்திருக்கும். அந்த 2 செயலுமே பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு தான் பேச முடியும். நான் சென்னைக்கு போயிருந்தேன். அவள் பிரியாணி சமைத்திருந்தாள். நல்லா கவனிங்க. அவள் பிரியாணி சமைத்திருந்தாள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆக்ஷன் அவள் செய்கிறா? சமைக்கிற ஒரு ஆக்ஷனை செய்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தாள் அப்படின்னு இருக்கு. புரிஞ்சிருச்சாங்க? சமைத்திருந்தாள், வந்திருந்தாள், போயிருந்தாள், விளையாடி இருந்தாள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை நம்ம பேசுகிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க? இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் 4 டைப்பான சென்டென்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். அவன் வந்திருந்தான். நல்லா கவனிங்க. அவன் வந்து இருந்தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் வந்திருந்ததில்லை. 3வது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, அவன் வந்திருந்தானா? பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். 4வது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறதுன்னு பார்க்கலாமா? அவன் வந்திருந்ததில்லையா? இப்போ இந்த 4 டைப்பான சென்டென்ஸை எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த டென்ஸை வச்சு நம்ம கற்றுக்கிட போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த டென்ஸில் நம்ம ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா எல்லாருக்குமே தெரியும். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட். இந்த ஏலேன் தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே பார்த்தீங்கன்னா ஹேட் அப்படிங்கிறத பேசணும். இந்த ஹேடுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? ஆக்ஸிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசுகிறீங்க, ஹேடை பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் வேர்போட 3வது வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பேசணுங்க. வேர்புன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் 3வது வடிவம்
V3ல என்ன இருக்குதோ அந்த வேர்பை தான் நம்ம இங்கே பேசணும். அதென்ன V3 ஃபார்ம் அப்படின்னு கேட்குங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொரு வேர்பும் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஈட். இதுதான் வேர்போட முதல் வடிவம். இதை நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா V1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ரெண்டாவது பாருங்கள், V2. V2ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இதை பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேசுவோம். இதை தான் நம்ம V2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி வரும் அப்படின்னா ஏட். சொல்லுங்கள், ஏட். இப்போ மூணாவது V3. இதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக V3 அப்படி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈட்டோட V3 ஃபார்ம் என்ன அப்படின்னா ஈட்டன். சொல்லுங்க, ஈட்டன். இங்கே இருக்கிற ஈட்டன் அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம இந்த டென்ஸில் பயன்படுத்தணும். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ இன்னொரு வேர்பை பார்க்கலாம். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இதை தான் V1 அப்படின்னு சொல்லுவோம். V2ல எப்படி வரும் அப்படின்னா பிளேட். V3லையும் பார்த்தீங்கன்னா பிளேட் அப்படின்னு தான் வரும். புரிஞ்சிருச்சாங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் மட்டும்தான் பண்ணியாகணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். இதை தான் V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம் அப்படிங்கிற வேர்ப் V2ல எப்படி வரும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கேம். இந்த கம் V3ல எப்படி வரும் அப்படின்னா கம் அப்படின்னு தான் வரும். இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்லாம் சொல்லிட்டு சில கான்செப்ட் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போர்டு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வேர்பு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். இது V2ல எப்படி வரும் அப்படின்னா குக்ட். இடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது V3ல எப்படி வரும் அப்படின்னா குக்ட். அதே தான் வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. V1. இது எப்படி V2 மாறும்? வெண்ட். கோ எப்படி V3 மாறும்? கான். சொல்லுங்க, கான். இப்போ ஃபைனலாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சி. V2ல எப்படி மாறும்? சா. V3ல சீன். நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேர்பை தான் இங்கே நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? V3 வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நாங்கள் போயிருந்தோம். நல்லா கவனிங்க. நாங்கள் போய் இருந்தோம். பாஸ்ட். முடிஞ்சிருச்சு. பேசலாமா? நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வீயை பேசின உடனே டக்குன்னு என்ன பேசணும்? ஆக்சலரி வேர்பு பேசணும். இங்கே என்ன ஆக்சலரி வேர்பு இருக்குது? ஹேட். வி ஹேட். இப்போ இங்கே என்ன வேர்பு இருக்குது? போகிறது. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. கோவோட V3 ஃபார்ம் என்ன? கான். எல்லோரும் பேசலாமா? வி ஹேட் கான். வி ஹேட் கான். நாங்கள் போயிருந்தோம். இப்போ நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? We had gone to மதுரை. We had gone to மதுரை. நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க. அவர்கள் போயிருந்தார்கள். எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் அப்படின்னா தே. பேசலாமா? They had gone. They had gone. அவர்கள் போயிருந்தார்கள். நெக்ஸ்ட் டைம் பாருங்க. அவள் பிரியாணி சமைத்திருந்தாள். எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட், முடிஞ்ச ஒரு செயலை தான் நம்ம பேசுகிறோம். அவள் பிரியாணி சமைத்திருந்தால். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வரிசையாக உங்களோட ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க பார்க்கும். ஷி ஹேட் குக்ட் பிரியாணி. ஷி ஹேட் குக்ட் அப்படின்னா அவள் சமைத்திருந்தாள் என்ன? பிரியாணி. எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஷி ஹேட் குக்ட் பிரியாணி. நெக்ஸ்ட் டைம் பாருங்க. நீ சென்னைக்கு வந்திருந்தாய். நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுன்னு தெரியும். எல்லாருமே பேசலாமா? யூ ஹேட் கம் டு சென்னை. யூ ஹேட் கம் டு சென்னை. நீ சென்னைக்கு வந்திருந்தாய். இப்போ நீ சென்னைக்கு போயிருந்தாய்னா எப்படி சொல்லலாம்? நீ சென்னைக்கு போயிருந்தாய்.
யூ ஹேட் கான் டு சென்னை. யூ ஹேட் கான் டு சென்னை. நீ சென்னைக்கு போயிருந்தாய். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. குமார் கிரிக்கெட் விளையாடி இருந்தான். குமார் ஹேட் பிளேட் கிரிக்கெட். குமார் ஹேட் பிளேட் அப்படின்னா குமார் விளையாடி இருந்தான். என்ன? கிரிக்கெட். பேசலாமா? குமார் ஹேட் பிளேட் கிரிக்கெட். குமார் கிரிக்கெட் விளையாடி இருந்தான். இப்போ இந்த சென்டென்ஸை நான் இன்னுமே கொஞ்சம் பெருசாக எழுதுறேனே. குமார் என்னுடன் கிரிக்கெட் விளையாடி இருந்தான். ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன். குமார் ஹேட் பிளேட் கிரிக்கெட் வித் மீ. நல்லா கவனிங்க. குமார் ஹேட் பிளேட் கிரிக்கெட். குமார் கிரிக்கெட் விளையாடி இருந்தான். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. என்னுடன் அப்படின்னா வித் மீ அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்களேன், நான் எழுதுகிறேன். அவர்கள் ஒரு கார் வாங்கி இருந்தார்கள். கடந்த காலத்தில் அவங்க ஒரு கார் வாங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசலாமா? அவர்கள் அப்படின்னா தேன்னு சொல்லுவோம். தே அப்படிங்கிறத பேசின உடனே ஹேட் அப்படிங்கிற ஆக்சலரி வேர்பு பேசணும். அதுக்கப்புறம் என்ன வேர்பு இருக்குது? வாங்கி இருந்தார்கள். வாங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பை. பையோட தேர்ட் ஃபார்ம் என்ன? மூன்றாவது வடிவம் என்ன? பாட். பேசலாமா? தே ஹேட் பாட் அ நியூ கார். தே ஹேட் பாட் அ நியூ கார். அவர்கள் ஒரு புதிய கார் வாங்கி இருந்தார்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் இந்த படத்தை 3 வருடங்களுக்கு முன்பாக பார்த்திருந்தோம். தமிழில் பார்க்கும்போது பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த சென்டென்ஸை எப்படி ப்ராப்பராக கரெக்டாக இங்கிலீஷில் பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? நான் ஆன்சர் பண்ணுறேன், எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. We had watched this movie 3 years ago. புரிஞ்சிருச்சாங்க? We had watched அப்படின்னா நாங்கள் பார்த்திருந்தோம். This movie அப்படின்னா இந்த படத்தை. 3 years ago அப்படின்னா 3 வருடங்களுக்கு முன்பு. நம்ம இங்கிலீஷை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு சின்ன சின்ன சென்டென்சஸை தான் நம்ம பேசி பழகணுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பேசி பழகுங்க. இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். We had watched this movie 3 years ago. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட். அபி நேற்று மதுரைக்கு வந்திருந்தாள். இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணணும். நான் டைரெக்டாக உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் தான் தயவு செய்து உண்மையாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். உங்களால் ஆன்சர் பண்ண முடியல, டைப் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வாயை திறந்து ஒரு தடவையாவது இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுங்க பார்க்கும். அபி ஹேட் கம் டு மதுரை எஸ்டர்டே. அபி ஹேட் கம் அப்படின்னா அபி வந்திருந்தாள். எங்கே? மதுரைக்கு. மதுரைக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் டு மதுரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எப்போ வந்தாங்க? நேற்று. நேற்று அப்படின்னா எஸ்டர்டே. பேசலாமா? அபி ஹேட் கம் டு மதுரை எஸ்டர்டே. அபி நேற்று மதுரைக்கு வந்திருந்தாள். அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவான சென்டென்ஸை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எப்படி ஒரு சென்டென்ஸை பேசுகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நெகட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாம் சப்ஜெக்டை தான் பேசணும். எந்த சப்ஜெக்டை நம்ம பேசினாலும் அதுக்கப்புறம் ஹேட் அப்படிங்கிற ஆக்சலரி வேர்ப் கூட நாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். சப்ஜெக்டை பேசுகிறோம், ஹேட் நாட் பேசுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்போட மூன்றாவது வடிவம் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்ன வேர்பு இருக்கோ அந்த வேர்பு தான் பேசணும். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் போயிருந்ததில்லை. ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் போய் இருந்ததில்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட், நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? நான். வேர்ப் என்ன? போகிறது. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. கோவோட V3 ஃபார்ம் என்ன? கோ, வெண்ட், கான். கான் தான் இங்கே நம்ம பேசணும். சப்ஜெக்டும் தெரிஞ்சு வேர்போட மூன்றாவது வடிவம் தெரிஞ்சிருச்சு. இப்போ சப்ஜெக்ட்
வேர்புக்கு நடுவில் had not அப்படிங்கிறத மட்டும் பேசினா போதும். பேசலாமா? I had not gone. I had not gone. நான் போயிருந்ததில்லை. அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சென்னைக்கு போயிருந்ததில்லை. I had not gone to சென்னை. இந்த had not அப்படிங்கிறத hadn't அப்படின்னு சொல்லலாம். I hadn't gone to சென்னை. நான் சென்னைக்கு போயிருந்ததில்லை. அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் பிரியாணி சாப்பிட்டு இருந்ததில்லை. அவன் அப்படின்னா he அப்படின்னு சொல்லுவோம். He had not eaten biryani. He had not eaten biryani. இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். ஈட்டோட V3 ஃபார்ம் என்ன? ஈட்டன். He had not eaten biryani. அவன் பிரியாணி சாப்பிட்டு இருந்ததில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள் மதுரைக்கு வந்திருந்ததில்லை. They had not come to மதுரை. They had not come to மதுரை. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் உன்னை பார்த்திருந்ததில்லை. I had not seen you. I had not seen you. நான் உன்னை பார்த்திருந்ததில்லை. அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தாச்சு. மூணாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுதான் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். நீங்கள் எந்த சப்ஜெக்டை வச்சு கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஹேட் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஹேட் இல்லாமல் உங்களால் கேள்வி கேட்க முடியாது. புரிஞ்சிருச்சாங்க? ஹேடை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வேர்போட மூன்றாவது வடிவத்தை பேசுகிறீங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் வந்திருந்தார்களா? அவர்கள் வந்தார்களா அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாருங்க, அவர்கள் வந்திருந்தார்களா? உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பேசலாமாங்க. அவர்கள் வந்திருந்தார்களா? எதை வச்சு கேள்வி கேட்கணும்? ஹேட். ஹேடை பேசியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன? அவர்கள். அவர்கள் அப்படின்னா தேன்னு சொல்லுவோம். ஹேட் தே. ஹேட் தே. என்ன வேர்ப் இருக்குது? வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். கம்மோட V3 ஃபார்ம் என்ன? அதுவும் கம் தான். பேசலாமா? ஹேட் தே கம். ஹேட் தே கம். அவர்கள் வந்திருந்தார்களா? இப்போ நீங்கள் வந்திருந்தீர்களா? நான் எப்படி கேட்கலாம்? ஹேட் யூ கம். ஹேட் யூ கம். நீங்கள் வந்திருந்தீர்களா? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்டை மட்டும் மாற்றி மாற்றி போடுங்க. ரொம்ப சிம்பிளாக நிறைய சென்டென்ஸை நம்ம ஈஸியாக பேசி பழகலாங்க. பேச பேச மட்டும்தான் இங்கிலீஷ் வருங்க. நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சாலும் பேசலை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் தான். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? அவர்கள் அங்கே வந்திருந்தார்களா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து பேசுங்க. had they come there. had they come there. அவர்கள் அங்கே வந்திருந்தார்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார்களா? பாருங்களேன், ஒரு சப்ஜெக்டை வச்சு ஒரு வேர்பை வச்சு நம்மளால் எவ்வளோ சென்டென்ஸை பேச முடியுதுன்னு பாருங்கள். அப்படியே லைனாக இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்டென்ஸை நம்ம பேசிகிட்டே இருக்கலாங்க. had they come to சென்னை. had they come to சென்னை. அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார்களா? இப்போ இன்னுமே பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக எழுதுகிறேன். அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருந்தார்களா? பார்க்க தமிழில் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இது இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்களே என் கூட சேர்ந்து பேசுங்க. had they come to சென்னை 2 years ago. அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருந்தார்களா? அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்குதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் பிரியாணி சமைத்திருந்தாளா? had she cooked biryani. had she cooked biryani. அவள் பிரியாணி சமைத்திருந்தாளா? அவ்வளோதாங்க. நம்ம பேசிக்கான சென்டென்ஸை வச்சு நம்ம பேசி பேசி பழகலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ நேற்று கிரிக்கெட் விளையாடி இருந்தாயா? had you played cricket yesterday. நேற்று நீ கிரிக்கெட் விளையாடி இருந்தாயா? இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. குமார் நேற்று ஒரு கடிதம் எழுதி இருந்தானா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். குமார் நேற்று ஒரு கடிதம் எழுதி இருந்தானா?
Had Kumar written a letter yesterday? குமார் நேற்று ஒரு கடிதம் எழுதி இருந்தானா? இப்போ இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம் பார்த்து முடிச்சாச்சு. நாலாவது ஃபைனலாக நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் பார்க்கலாமா? இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹேட் நாட் அப்படிங்கிறத பேசணும். ஏன் அப்படின்னா நம்ம நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறதுனால ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் கூட நாட் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்போட மூன்றாவது வடிவம். அவ்வளோதான். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீ அவனை சந்தித்ததில்லையா? ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது? நீ. என்ன வேர்ப் இருக்குது? சந்திக்கிறது. சந்திக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? மீட். மீட்டோட V3 ஃபார்ம் என்ன? மெட். சொல்லுங்க. மெட். பேசலாமா? had not you met him? him அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க. had not you met him? நீ அவனை சந்தித்ததில்லையா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் சென்னைக்கு வந்ததில்லையா? had not he come to சென்னை? இந்த had not அப்படிங்கிறத hadn't அப்படின்னு சொல்லலாம். hadn't he come to சென்னை? அவன் சென்னைக்கு வந்திருந்ததில்லையா? அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கும் நீங்கள் தான் என் கூட சேர்ந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. யாருமே சும்மா இருக்காதீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியாட்டிலும் பரவாயில்ல, நான் கரெக்டான ஆன்சரை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை பேசுங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள். ராஜா பள்ளிக்கு போயிருந்தான். பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது? ராஜா. பேச ஆரம்பிக்கலாமா? ராஜா had gone to school. ராஜா had gone to school. ராஜா பள்ளிக்கு போயிருந்தான். இங்கே என்ன வேர்ப் இருக்குது பாருங்கள்? போகிறது தான். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. கோவோட V3 ஃபார்ம் என்ன? gone. ராஜா பள்ளிக்கு போயிருந்தான். ரெண்டாவது பாருங்கள். ராஜா பள்ளிக்கு போயிருந்ததில்லை. நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக பேசலாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த ஹேடுக்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் பேசுங்க. ராஜா had not gone to school. ராஜா had not gone to school. ராஜா பள்ளிக்கு போயிருந்ததில்லை. அவ்வளோதாங்க. இப்போ மூணாவது பாருங்கள். ராஜா பள்ளிக்கு போயிருந்தானா? பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். பாசிட்டிவாக கேள்வி கேட்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டுங்க. ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இங்கே என்ன ஆக்சிலரி வேர்ப் இருக்குது? had. பேசலாமா? had ராஜா gone to school. had ராஜா gone to school. ராஜா பள்ளிக்கு போயிருந்தானா? இப்போ நாலாவது பாருங்கள். ராஜா பள்ளிக்கு போயிருந்ததில்லையா? நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன பண்ணணும்? நெகட்டிவாக கேள்வி கேட்கும் போது இந்த ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. had not ராஜா gone to school. அவ்வளோதான். ராஜா பள்ளிக்கு போயிருந்ததில்லையா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த 30 days கிளாஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் 12 டென்சஸே பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 12 டென்சஸோட பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இல்லை. அதனால் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து டென்சஸை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சுங்க. அவள் சமைத்திருந்தாள், அவள் சமைத்திருந்ததில்லை, அவள் சமைத்திருந்தாளா, அவள் சமைத்திருந்ததில்லையா? இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ.